பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. மது உண்டு, மாது உண்டு, மாமிசம் உண்டு என்றால் சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா என்பவர்களெல்லாம் இந்த உலகாயுத மதத்தின் கொள்கைக்கு சம்பந்தப்பட்ட ஜீவர்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் போதிக்கும் போது புரியாத விஷயங்கள் பாதிக்கும் போதுதான் புரியும். சொல்லிவிட்டேன். பெருவெளி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆண்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். மறுபிறவி சர்ச்சைக்கு ஒரு முடிவு. மறுபிறவியும் கர்மாவும் மூட நம்பிக்கைகளா? உலகில் காணும் அனைத்து சமயங்களும் மதங்களும் மறுபிறவியை பற்றியும் கர்மாவை பற்றியும் பேசுகின்றன. அவைகளெல்லாம் விட்டுவிடுவோம். ஆனால் எக்காலத்தும் சமய மதத்திற்கு உள்ளே ஆட்கொள்ளப்படாத மிகப்பெரிய கலக குரல்களாக இருக்கும் வள்ளுவரும் வள்ளலாரும் மறுபிறவியை பற்றியும் கருமாவை பற்றியும் என்ன பேசி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். இத்துடன் மறுபிறவிக்கும் கருமாவிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். வள்ளல் பெருமானார் மறுபிறவியை பற்றியும் கருமாவை பற்றியும் என்ன பேசியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அவர் எழுதியதை வாசித்து காட்டதான் போகிறேன். வாருங்கள். கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் மிகவும் துன்பப்படுவது எதனால் என்று அறிய வேண்டில் முற்பிறவியில் உயிர் இரக்கத்தை விரும்பாமல் கடின அறிவு உள்ளவர்களாகி துன்மார்க்கத்தில் கெட்ட வழியில் நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த அருள் ஆக்கினைப்படி பசி, கொலை, பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும் என்கிறார் வள்ளலார். சரி, முற்பிறவி உண்டு என்பதை நாம் எப்படி நம்புவது என்றால், பெருமானார் சொல்கிறார், ஒரு வீட்டில் வாடகை கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த ஒரு மனிதன் அதற்கு முன் வேறொரு வீட்டில் வாடகை கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் அல்லது வீடில்லாமல் குடித்தனம் செய்ய முடியாது என்றும் இப்போது வாழும் வீட்டிலும் கலகம் நேரிட்டால், அதாவது இப்போது வாடகை கொடுத்து வாழும் வீட்டில் மழை பெய்து ஒழுகினாலோ, வெயில் காலங்களில் வெயில் ஓட்டை வழியாக வீட்டில் வந்தாலோ, சுவர்கள் விரிசல் விட்டு இருந்தாலோ வேறொரு வீட்டில் குடி போவான் என்று அறிவது போல், இந்த உடலில் உணவு என்ற கூலியை கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு உடலில் அந்த உணவு கூலியை கொடுத்து உயிர் வாழ்ந்தான் அல்லது உடல் இல்லாமல் உயிர் வாழ மாட்டான் என்றும், இந்த உடலிலும் ஆபத்து நேரிட்டால் பின்னும் வேறொரு உடலில் குடி போவான் என்று அறிய வேண்டும். சரி, போன பிறவியில் செய்த பாவ கருமங்கள் இந்த பிறவியிலும் எப்படி வரும் என்றால், ஒரு பெண் முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் கெட்டவர்களை வரவழைத்து அவர்களோடு கூடி பழகி இருந்தால், அந்த மனிதன் அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த கெட்டவர்கள் இந்த வீட்டிலும் வந்து அவளுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவ கர்மங்களை விரும்பி செய்திருந்தானால், அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாவ கர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும். ஆனால் சிலர் முற்பிறவி எடுத்ததும் அடுத்த பிறவி எடுப்பதும் இல்லை. இப்போது எடுத்த உடல் அழிந்தால் ஆன்மாவும் அழிந்துவிடும் என்றும், சிலர் முத்தி அடைவான் என்றும், சிலர் பாவ புண்ணியங்களை எக்காலத்தும் அனுபவிப்பான் என்றும், சிலர் உடல் இல்லாமல் உடல் அழிந்த இடத்தில் இருப்பான் என்றும் பலவாறு வாதிப்பது எதனால் என்று அறிய வேண்டில் வள்ளல் பெருமானார் சொல்கிறார், அவர்களும் இந்த உடலே ஆன்மாவென்றும் உலகபோக இன்பங்களை அனுபவிப்பதே முத்து என்றும் கொள்ளப்பட்ட லோகாயுத மதத்தாரின் கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர் ஆவார்கள் என்கிறார் பெருமானார். இந்த லோகாயுத அதாவது உலகாயுத மதத்தின் மிக முக்கியமான உயரிய கொள்கை என்னவென்றால், அழகிய பெண்களை மணர்ந்து அவளுடன்
இன்புறுதலே முத்தி என்பதுதான் லோகாயுத மதத்தின் கொள்கை. அதுபோல் உடலே ஆன்மா என்றும் உலகபோக இன்பங்களை அனுபவிப்பதே ஆனந்தம் முத்தி என்று சொல்பவர்களெல்லாம் இந்த உலகாயுத மதத்தின் கொள்கைக்கு தொடர்புடைய மூடர்கள் என்கிறார் வள்ளல் பெருமானார். இந்த உலகில் 99% மனிதர்கள் இந்த லோகாயுத கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது ஐயமில்லை. இந்த மூடமாகிய உடலில் அறிவாகிய ஆன்மா ஒருவன் உண்டென்றும் அவனுக்கு பந்த முத்தி உண்டென்றும் முத்தி அடைகின்ற பரியந்தம் வரை பந்த விகற்பத்தால் வேறு வேறு தேகம் எடுப்பான் என்றும் பிரத்தியட்ச அனுமான முதலிய பிரமாணங்களால் உண்மையை அறிந்து கொள்ளப்படாதவர்கள் என்றும் அவர்களின் கொள்கைக்கு பிரமாணமும் யுக்தியும் அனுபவமும் இல்லை என்றும் அறிய வேண்டும் என்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார். இந்த உலகாயுத கொள்கைக்கு சம்பந்தப்பட்ட 99% மக்களுக்கு பிரமாணமும் யுக்தியும் அனுபவமும் அறிவும் இல்லை என்பதை எப்படி அறிய வேண்டுமென்றால் பெருமானார் சொல்கிறார், ஜீவர்கள் தங்கள் தங்கள் விருப்பத்தாலே சுதந்திரத்தாலே தேக போகங்களை அடைகிறார்கள் என்றால் தங்கள் தங்கள் இச்சைக்கு அடுத்த தேகங்களையும் போகங்களையும் அடைய வேண்டும். அதாவது தனக்கு பிடித்த மாதிரி அனைவரும் பிறந்திருக்க வேண்டும். அப்படியின்றி சிலர் இச்சைக்கு அடுத்த பழுது அற்ற அங்கம் உள்ளவர்களாகவும் சுகங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் சிலர் இச்சைக்கு அடாத பழுது உள்ள அங்கம் உள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதாவது இதற்கான விளக்கம் என்னவென்றால், நம்முடைய விருப்பத்தால் நமது உடலையும் நாம் அனுபவிக்கும் சுகங்களையும் நம்மால் தேர்வு செய்ய முடியும் என்றால் முதலில் நாம் எல்லோரும் இருக்கப்பட்ட இடத்தில் பிறந்திருப்போம். அவரவரின் விருப்பத்தைப் போல சிலர் அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர், அரசு உயர் அதிகாரி, தொழிலதிபர், நிலக்கிழார், சினிமா பிரபலம் என எண்ணிலடங்காத உயர்ந்த இடத்தில் உள்ள மனிதர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்திருப்போம். யாரும் ஒருவேளை சோற்றுக்கே வழி இல்லாத ஏழை குடும்பத்தில் பிறக்க சம்மதிக்க மாட்டோம். மேலும் நமது உடலை நாமே தேர்வு செய்ய முடியுமென்றால் நாம் எல்லோரும் பழுதற்ற அங்கம் உள்ளவர்களாக இருந்திருப்போம். நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. சிலர் உடல் உறுப்புகள் குறைபாட்டுடன் பிறக்கிறார்கள், சிலர் அறிவுத்திறன் குறைபாட்டுடன் பிறக்கிறார்கள், சிலர் மனநலம் குன்றி பிறக்கிறார்கள், சிலர் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறார்கள். அதனால் நமது விருப்பத்தால் நமது உடலை தேர்வு செய்ய முடியுமென்றால் எல்லோரும் அங்க பழுது இல்லாமல் உடல் ஊனம் அறிவு ஊனம் இல்லாமல் பிறந்திருப்போம். யாரும் இப்படி குறையை உடைய உடலை தேர்வு செய்ய மாட்டோம். மேலும் சிலர் பிறந்ததிலிருந்து சுகங்களை மட்டுமே அனுபவிக்கின்றவர்களாகவும் சிலர் துக்கங்களை மட்டுமே அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். நமது விருப்பத்தால் நமது இன்ப துன்பத்தை தேர்வு செய்ய முடியுமென்றால் யாரும் பிறந்ததிலிருந்து வறுமையான வாழ்க்கையை தேர்வு செய்ய மாட்டார்கள். எல்லோரும் செல்வ போக செழிப்பான வாழ்க்கையை மட்டுமே தேர்வு செய்வார்கள். அதனால் ஜீவர்களாகிய நாம் நமது விருப்பத்தால் நமது இன்ப துன்பத்தை நாம் தேர்வு செய்ய முடியாது. ஆகலில் ஜீவர்கள் தேக போகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்கள் அல்ல என்று அறிய வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, ஜீவர்கள் இப்படி பிறப்பதெல்லாம் இயற்கை என்று சொல்வார்கள். பெருமானார் சொல்கிறார், இயற்கை என்பது எக்காலத்தும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருத்தல் வேண்டும். அப்படி ஒரு தன்மையாக இல்லாமல் பலவேறு வகைப்படுதலால் அது இயற்கை அல்ல என்று அறிய வேண்டும் என்கிறார். அப்ப இயற்கையும் இல்லை. ஒருவேளை கடவுள் ஒருத்தவர் இருக்காரே, கடவுள்தான் இப்படியெல்லாம் படைக்கிறார் என்றால், அதாவது ஒருவன் துன்பப்பட வேண்டும் என்றும் ஒருவன் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் இப்படியெல்லாம் பலவேறு வகையால் கடவுள்தான் படைக்கிறாரா என்றால் அப்படியல்ல. கடவுளின் இச்சை என்றாலும் அப்படியல்ல. கடவுள் கருணையும் நீதியும் உடையவர் ஆதலில் எல்லா சீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுக அனுபவங்களையே அடைவிக்க வேண்டும். அப்படி அடைவிக்காமல் கடவுள் இச்சை அல்லவென்றும் அறிய வேண்டும். அப்படின்னா என்னதான் காரணம்னா, கடவுள் அருளால் சிருட்டித்த முதல் சிருட்டியில்
தமது இயற்கை இன்பத்தை அனுபவிக்கும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மல வாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதி மல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல தேக போகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும் என்கிறார் பெருமானார். எடுத்துக்கொண்ட இந்த உடல் தேகம் தவறினால் வேறு உடல் எடுப்பது இல்லை என்றால் முதல் படைப்பு தொடங்கி இதுவரையில் அழிந்த உடலுக்கு அளவே இல்லை. அப்படியே ஆன்மாக்களுக்கும் அளவே இல்லை. ஆகவே இனி ஆன்மாக்கள் தேகங்களை எடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லை, தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆயினும் ஆன்மாக்களை நூதனமாக செய்து அதற்கு நூதனமாக உடல்களை வருவிப்பது என்றால் நூதனமாக உடல் செய்யப்படும். உடலில் இருக்கின்ற ஆன்மாவை நூதனமாக செய்யப்படாது, செய்ய முடியாது. ஆன்மா என்பது எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது. அது தோன்றலும் இல்லை, அழிதலும் இல்லை. அதை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. ஆன்மாக்களும் மண் குடத்தை போல் செய்யப்படுவதானால் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது, புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது. குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும். அப்படி அழியுமானால் பந்த முத்திகளும் இல்லை, புண்ணிய பாவங்களும் இல்லை. ஆதலால் குடம் உடைகின்ற போது குடத்தில் இருக்கின்ற காற்றும் ஆகாயமும் அதாவது ஸ்பேஸும் உடையாமல் இருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும். ஆகலில் உடல் அழியும் போது உடலில் இருக்கின்ற ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் அழியாது என்றும் ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் தேக போகங்களை அடைவது உண்மை என்றும் யுக்தியால் அறிய வேண்டும். ஒரு தாய் தந்தைக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன. அவற்றுள் ஒரு பிள்ளை சிவத்தது, ஒரு பிள்ளை கருத்தது. ஒரு பிள்ளை அங்கப்பழுது உள்ளது, ஒரு பிள்ளை அங்கப்படுதே இல்லாதது. ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது, ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சத்தம் பண்ணுகின்றது. ஒரு பிள்ளை வியாதி உள்ளது, ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது. ஒரு பிள்ளை 2 வயதில் பேசுகின்றது, ஒரு பிள்ளை பேச தெரியாமல் இருக்கின்றது. இந்த இரட்டை பிள்ளைகளுக்கும் இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரித்தால் முற்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும், இந்த இரட்டை பிள்ளைகளுக்கும் 3 வயதில் விளையாடும் போது தனித்தனி தாய் தந்தைகள் கொடுத்த தின்பண்டங்களை வைத்து தின்னுகின்ற தருணத்தில் இவ்2 பிள்ளைகளும் தவிர வேறொரு பிள்ளை வந்தால் அதை கண்டு இவ்விருவரில் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கின்ற தின்பண்டத்தை கொடுக்கின்றது, மற்றொரு பிள்ளை கொடுக்க கூடாது என்று தடுக்கின்றது. ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது, மற்றொரு பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி எறிந்து படிக்க கூடாது என்று அடிக்கின்றது. ஒரு பிள்ளை பயப்படுகின்றது, மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது. இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயவு, அன்பு, அறிவு, செய்கை முதலியவைகள் தாய் தந்தையர்கள் கற்பிக்காத காலத்திலே உள்ளதாகவும் இல்லாததாகவும் எப்படி வந்ததென்று விசாரிக்க தொடங்கும் உண்டு என்பது நன்றாக தெரியும். இப்படி அறியாமையால் பிறப்பில்லை என்கிறார்கள் என்றும் அறிய வேண்டும். அன்றி இந்த ஸ்தூல தேகம் அதாவது இப்போது நாம் இருக்கின்ற உடல் அழியாமல் இருக்கின்ற போதே சொப்பனத்தில் அதாவது கனவில் ஆன்மா வேறு தேகம் எடுத்து பல விசித்திரங்களை அனுபவிக்கின்றதனால் இந்த தேகம் நீங்கும் போது வேறு தேகம் எடுத்து வாசனைக்கு அடுத்த அனுபவங்களை அனுபவிக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி சித்தி விசேஷத்தால் இந்த தேகத்தில் இருந்து ஒருவன் இந்த தேகத்தை விட்டு வேறொரு தேகத்திற்கு பிரவேசிக்கின்றான் என்றால் இந்த தேகம் அழியும் போது இதிலிருந்த ஆன்மா கண்ம பேதத்தால் வேறு தேகத்திற்கு பிரவேசிக்கும் என்பதும் சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு பட்சியானது கால வேற்றுமையாலும் குண வேற்றுமையாலும் முட்டை என்கின்ற ஒரு தேகத்தில் இருந்து பின்பு குஞ்சு என்கின்ற மற்றொரு தேகத்தில் வருகிறதானால் ஆன்மாக்கள் கர்ம பேதத்தால் இந்த தேகத்தில் இருந்து வேறு தேகத்தில் வரும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு குளவியால் ஒரு கிருமி புழு என்கின்ற தேகத்தில் இருந்து குளவி என்கின்ற தேகத்தில் வருமானால் கர்மாவால் ஒரு ஆன்மா ஒரு தேகத்தில் இருந்து மற்றொரு தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு ஆன்மா ஒரு பிறப்பிற்றானை சிசு தேகத்திலிருந்து பாலதேகத்திலும் பாலதேகத்திலிருந்து வாலிப தேகத்திலும் வாலிப தேகத்திலிருந்து வாத்திப தேகத்திலும் வருமானால் அந்த ஆன்மா கண்ம பேதத்தால்
வேறு பிண்ட தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி மந்திர தந்திர பேதத்தால் ஒரு பிறப்பிற்றானே பெண் தேகத்திலிருந்து ஆண் தேகத்திலும் ஆண் தேகத்திலிருந்து பெண் தேகத்திலும் ஆன்மாக்கள் வருமானால் கர்ம பேதத்தால் வேறு தேகம் எடுக்கும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு தாவர தேகத்தில் இருந்த ஆன்மாவானது அந்த தேகத்திலிருந்தே மரகத கிருமி என்கின்ற புழு தேகத்தில் வருகின்றது. அன்றி ஒரு எறும்பானது அந்த தேகத்திலிருந்தே பிபிலிக பச்சி என்கின்ற தேகத்தில் வருகின்றது. அன்றி ஒரு பாம்பானது அந்த தேகத்திலிருந்தே சர்ப்ப பச்சி என்கின்ற வேறொரு தேகத்தில் வருகின்றது. இப்படியே மனிதர், மிருகம், பறவை, ஊர்வன, நீர் வாழ்வன, தாவர முதலிய அந்தந்த தேகங்களில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அந்தந்த தேகத்தில் இருந்தே வேறு தேகங்களை எடுக்கின்றனவானால் அந்தந்த தேகங்கள் அழியும் போது வேறு தேகங்கள் எடுக்கும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. சிலர் முன் தேகம் உண்டென்பது உண்மையானால் அந்த தேகத்தில் நீ யார், உன் சரித்திரம் என்ன, உன் சரீரம் எது சொல் என்கிறார்கள். அவர் கேள்விக்கு உத்தரம் என்ன, விடை என்ன என்று அறிய வேண்டினால் 70 வயதுள்ள ஒருவனை பார்த்து உனக்கு 5 வயதில் உன் சரித்திரம் என்னவென்று கேட்டபோது நேற்றைய பொழுதில் நடந்த என் சரித்திரம் இன்றைய பொழுதில் அவஸ்தையால் சொல்லத் தெரியாது விழிப்பேன் என்றால் என் 5 வயதின் சரித்திரத்தை எப்படி சொல்ல மாட்டுவேன், நீ எப்படி கேட்கக்கூடும் என்கின்றான். ஒரு பிறப்பில் நடந்த அவனது சரித்திரங்களையே அவத்த பேதங்களால் அறிந்து சொல்ல மாட்டாமல் திகைப்பு உண்டாவது என்றால் முன்தேகத்தில் நடந்த சரித்திரங்களை அநேக அவஸ்தையினால் திகைக்கின்ற நாம் எப்படி அறிந்து சொல்லக்கூடும் என்பதே உத்தரம் என்று அறிய வேண்டும். அதனால் பாவ புண்ணியங்கள் ஜீவர்களை வந்து சேரும் என்பது உண்மை. பாவம் புண்ணியம் என்பது என்ன? புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் முயற்சிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் துக்கமாயும் பின்பு சுகமாயும் அமையும். பாவம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் முயற்சிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் சுகமாயும் பின்பு பெரும் துக்கமாயும் அமையும். புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு வந்து அடைகின்றன என்றால் மனம், வாக்கு, உடல் என்னும் 3னாலும் அடையும். மேலும் மனத்தினிடத்தில் 4 வகையும், வாக்கினிடத்தில் 4 வகையும், உடலின் இடத்தில் 4 வகையும் ஆக 12 வகையாய் நம்மை அடையும். அவையாவன: மனத்தினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் மற்றவர்களுக்கு முடிந்ததை நினைத்து போராமை அடைதல். இவை 4ம் மனதால் செய்யும் பாவங்கள். வாக்கினால் பொய் சொல்லல், கோட்சொல்லல், புறம் கூறுதல், வீணுக்கு அழுதல், இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் பாவங்கள். தேகத்தினால் பிறருடைய கணவனை மனைவியை தழுவுதல், புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல், இந்நான்கும் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள். இவை போன்றவைகளை தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், போராமை அடையாதிருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக எண்ணாதிருத்தல், தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய், சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல், இவை மனத்தால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோட்சொல்லாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல், இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகுங்கால் விலக்கல் முதலான நன்மையான கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்கள். அறிந்து செய்த பாவங்களும் அறியாத செய்த பாவங்களும் எப்படி நீங்குமென்றால், இந்த அறிந்து செய்த பாவங்களும் அறியாது செய்த பாவங்களும் எப்படி நீங்குமென்றால் அதற்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது, ஏன் இவ்வளவு அவஸ்தைகளை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை நாம் என்றைக்கும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துருக்க மாட்டோம். சில பேர் ஆராய்ஞ்சு பார்த்துருப்பாங்க. இதற்கான உண்மையான காரணத்தை, உண்மையை சொன்னவர் வள்ளல் பெருமானார் ஒருவர் மட்டுமே. பெருமானார் சொல்கிறார், சக உயிர்களுக்கு செய்த ஜீவ இம்சையே நமது துன்பம் அனைத்திற்கும் காரணம். முற்பிறவியில் உயிர் இரக்கத்தை விரும்பாமல் கடினம் மனம் உள்ளவர்களாகி கெட்ட வழியில் பிற உயிர்களுக்கு இம்சை செய்து வாழ்ந்ததினால்தான் இப்பிறவியில் மன அமைதி இல்லாமலும்
பல்வேறு வகை பிணிகளாலும் பல்வேறு வகை காரிய தடைகளாலும் இல்லற வாழ்வில் நிம்மதியற்றும் சந்ததி விருத்தி இல்லாமலும் உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும் இருப்பதற்கு இடம் இல்லாமலும் உழுவதற்கு நிலம் இல்லாமலும் பொருந்துவதற்கு கணவன் மனைவி இல்லாமலும் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலியவை இல்லாமலும் இன்னும் பல வகை துன்பங்களால் நாம் கலங்கி வருந்துவதெல்லாம் நாம் மற்றைய உயிர்களிடத்து சிறிதும் இரக்கமில்லாமல் நடந்து கொண்ட ஜீவ இம்சைகளே ஆகும். ஜீவ இம்சை செய்து வந்த துன்பத்தை ஜீவ உபகாரத்தால் மட்டுமே நீக்கிக் கொள்ள முடியும். இதற்கு வேறு வழியே இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்கிறார் பெருமானார். அப்படி பெருமானார் சொன்ன போல இன்னொரு ஜீவனுக்கு செய்த இம்சை தான் நம்மளுடைய துன்பம் அனைத்திற்கும் காரணம். இது நீங்கணும்னா இன்னொரு ஜீவனுக்கு இன்பத்தை உண்டு பண்ணணும். அதாவது பசி தவிர்த்தல், கொலை தவிர்த்தல், ஆன்மாக்களுக்கு ஏனைய உதவிகளை செய்தல். இப்படிப்பட்ட பிரயாசித்தத்தையும் உபகாரத்தையும் நாம் செய்யவில்லை என்றால், செய்ய மறுத்துவிட்டால் நமக்கு என்ன ஆகுமென்றால் பெருமானார் சொல்கிறார், மனத்தால் செய்த பாவத்திற்கு சண்டாலதி சரீரம் உண்டாகும் என்கிறார். சண்டாலதி சரீரம் என்னவென்றால், உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும் இருப்பதற்கு இடம் இல்லாமலும் உழுவதற்கு நிலம் இல்லாமலும் பொருந்துவதற்கு கணவன் மனைவி இல்லாமலும் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலியவை இல்லாமலும் இன்னும் பல வகையான துன்பங்களால் கலங்கி வருந்துபவர்களெல்லாம் மனத்தால் பிற உயிர்களுக்கு துன்பத்தை செய்தவர்கள். வாக்கால் செய்த பாவத்திற்கு மிருகம் முதலான சரீரம் உண்டாகும். உடலால் செய்த பாவத்திற்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும். இந்த உயிர் இரக்கம் மிகவும் வழங்காமையால் துஷ்ட பிறவிகளே பெருகி தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்கிறார் பெருமானார். முற்பிறவியில் உயிர் இரக்கத்தை விரும்பாத பாவ ஜீவர்கள் எல்லாம் அவரவர் பாவ செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும், நரகவாசிகள் என்றால் புவனபோக சுதந்திரத்தை முற்றிலும் இழந்து ஆலய வாசலிலும் சாலை ஓரங்களிலும் மரத்தின் அடியிலும் தங்கி யாசகம் பெற்று வாழுகின்றவர்கள் நரகவாசிகள். முற்பிறவியில் உயிர் இரக்கத்தை விரும்பாத பாவ ஜீவர்களெல்லாம் அவரவர் பாவ செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும், சிலர் சமுத்திரவாசிகளாகவும், சிலர் ஆரண்யவாசிகளாகவும், சிலர் புலி, கரடி, சிங்கம், யாளி, யானை, கடா, பன்றி, நாய், பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும், சிலர் காக்கை, கழுகு முதலிய பச்சி சண்டாளங்களாகவும், சிலர் பாம்பு, தேள் முதலிய துர்ச்சந்துக்களாகவும், சிலர் முதலை, சுறா முதலிய கடின ஜந்துக்களாகவும், சிலர் எட்டி, கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள். ஆதலில் தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன. இந்த நிலைமை நமக்கு ஏற்படாமல் இருக்க உயிர் இரக்கம் அனைத்து ஆன்மாக்களுக்கும் மிக அவசியம் என்கிறார் வள்ளலார். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, மது உண்டு, மாது உண்டு, மாமிசம் உண்டு என்றால் சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா என்பவர்களெல்லாம் இந்த உலகாயுத மதத்தின் கொள்கைக்கு சம்பந்தப்பட்ட ஜீவர்கள் என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மெய்யியலில், ஆன்மீகத்தில் பெரிய நிலையை அடைந்த மகான்கள் சிலர் எனக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை என்று பல பாடல்களில் பாடியிருக்கிறார்கள். ஏன் குருத்துடைய நிலையை அடைந்த மகான் தத்துவராய சாமிகளும் இதை பதிவு செய்து இருக்கிறார். அது எப்படி? அவர்களுக்கெல்லாம் பாவமும் புண்ணியமும் கிடையாது, நமக்கு மட்டும் பாவமும் புண்ணியமும் உண்டு என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வதென்றால் பெருமானார் சொல்கிறார், வேதாந்திகள் பாவம் முதலிய கருமங்களும் புண்ணிய முதலிய ஏதுக்களும் நமக்கு இல்லை, நாம் சர்வ சாட்சி என்கிறார்களே, அது என்னவென்றால் தேக வாசனை, இந்திரிய வாசனை, கரண வாசனை. தேகமென்றால் உடல், இந்திரியம் என்றால் செவி, கண், மூக்கு, நாக்கு போன்றவை, கரணம் என்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். தேக வாசனை, இந்திரிய வாசனை, கரண வாசனை பிராணவாயுவின் செயற்கினால் உண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சலிப்பற்று ஆகாரம், நித்திரை,
பயம் முதலியவைகளில் நாம் சலித்தும் சோர்ந்தும் திடுக்கிட்டும் இல்லாமல் நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முத்தர்கள் சமூகத்தில் பாவ கிருத்தியங்கள் நடவா புண்ணியங்களும் பிரயோஜனம் பற்றி செய்யார்கள். பொன்னும் ஓடும் சரியாக காண்பார்கள். அத்தன்மை உடைய நித்திய முத்த சுத்த ஞானதேக சித்தர்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கே தெரியும். அவர்கள் ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம் என்பவைகளால் தடைப்படார்கள். ஆனால் நாம் உணவு, உறக்கம், உடல் உறவு என்பவைகளால் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் தேகத்திற்கு சாயை, வியர்வை, அழுக்கு, நரை, திரை, மூப்பு, மரணம் முதலிய குற்றங்கள் உண்டாவனவல்ல. பனி, மழை, இடி, வெயில் முதலியவற்றாலும் ராக்கதர், அசுரர், பூதம், பிசாசு முதலியவற்றாலும் தேவர், முனிவர், மனிதர், நரகர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் பாதிக்கப்படாது. வாள், கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது. எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல் சிறியதாக தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல் பெரியதாக தோற்றலும் அவர் தேகத்துக்கு உரித்து இறந்தோரை எழுப்புதல், வார்த்திபரை வாலிபராக்கள் முதலிய கரும சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல் என்கிற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். பஞ்ச கருத்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தொழில் நடத்துவார்கள். அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும். அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும். அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். சர்வ சக்தியை உடையவர்களாய், எக்காலத்தும் அழிவே இல்லாதவர்களாய், ஆணவம், மாயை, கண்மம் என்னும் மும்மலங்களும் அம்மல வாதனைகளும் இல்லாதவர்களாய், பேரருள் வண்ணம் உடையவர்களாய் விளங்குவார்கள். சடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்ச கிருத்தியங்களும் செய்யும். அவரது பெருமை வேதாந்த, சித்தாந்த, கலாந்த, போதாந்த, நாதாந்த, யோகாந்த என்கின்ற 6 அந்தங்களிலும் விளங்கும். அவற்றை கடந்து விளங்கும் என்றும் அறிய வேண்டும். அதனால் இந்த நித்திய முத்த சுத்த பிரணவ ஞானதேக சித்தர்கள் எல்லாம் நம்மை போல் இந்த பௌதீக சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவ தாத்வீகிகள் இப்போது நமக்கு இருப்பது போல் அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியாயும் அசுத்த கரணமாயும் அசுத்த அனுபவமாயும் அசுத்த அறிவாயும் இருப்பது போல் இருக்காது. தத்த படத்தை போல் காரியத்தில் இளதாயும் காரணத்தில் உள்ளதாயும் அறிவே வடிவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அழகாய், அறிவே உருவாய், அறிவே உணர்வாய், அறிவே அனுபவமாய், அறிவே அறிவாய் விளங்குவார்கள். இப்படிப்பட்ட நிலையை அடைந்த மகான்களுக்கும் ஜீவன் முத்தர்களுக்கும் தான் பாவ புண்ணியங்கள் கிடையாது, நமக்கெல்லாம் உண்டு. அடுத்து மேலோட்டமாக உலக பொதுமறை தந்த தமிழ் பிதாமகன் முப்பாட்டன் திருவள்ளுவ பெருந்தகை இந்த மறுபிறவியை பற்றியும் ஊழ்வினை என்ற கருமாவை பற்றியும் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்து காணொளியை நிறைவு செய்வோம். ஊழ்வினை என்னும் அதிகாரத்தில் பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலூழ் உற்ற கடை. இதற்கான பொருள், இழப்பதற்கான ஊழ் ஒருவனை பேதையாக்கும், ஆவதற்கான ஊழ் வந்தால் ஒருவனது அறிவை விரிவாக்கி அவனுக்கு பல நன்மைகளை தரும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும். திருவருட்பா 6ஆம் திருமுறையை வாங்கி தந்தாலும் அதை முயன்று கற்றாலும் உன்னுடைய ஊழ்வினை நிலைமைக்கு தகுந்தபடிதான் உன் அறிவு மேலோங்கி விளங்கும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. ஊழ்வினையின் காரணத்தால் உலகத்தின் இயற்கையானது இருவேறு வகைப்படும். செல்வந்தன் ஆவது வேறு வகை ஊழ், தெளிவான அறிவை உடையவனை ஆக்குவது வேறு வகை ஊழ். அடுத்து
பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொறியினும் போகாதம வருந்தி காப்பாற்ற முயன்றாலும் நல்லூழ் இல்லாத போது எதுவுமே நிற்காது. கொண்டு போய் வெளியே போட்டாலும் நல்ல வினை இருந்தால் தம் பொருள் தம்மை விட்டு போகாது. அடுத்து வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் ஊழ்வினை விதித்த விதிப்படிதான் அதை நாம் அனுபவிக்க முடியுமே தவிர நாம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். அடுத்து நன்றாக்கள் நல்லவா காண்பவர் அன்றாக்கள் அல்லற்படுவது அவன். இதற்கான பொருள், ஊழ்வினையால் நன்மைகள் விளையும் போது அவற்றை நல்லவையாக கருதி மகிழ்கின்றவர் அதே ஊழ்வினையால் தீவினை விளையும் போது மட்டும் துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ. அடுத்து ஊழிர் பெருவெளி யாவுல மற்றன்று சூழினும் தான் முந்துரும். ஊழ்வினையை காட்டிலும் பெரிதும் வலிமையானவை எதுவும் இல்லை. கருமாவை வெல்ல, அதாவது விதியை வெல்ல வேறு ஒரு வழியை கருதினாலும் அங்கும் ஊழே முன்வந்து நிற்கும். நீ விதியை வெல்ல வேண்டும் என்று விதி இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும். ஏனென்றால் காற்று புகாத இடத்திலும் கருமா புகும். திருவள்ளுவர் கொல்லாமை என்ற அதிகாரத்தில் அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்கிறார். இதற்கான பொருள், அறச்செயல் என்பது யாதென்றால் எந்த ஓர் உயிரையும் கொல்லாத செயலே. கொல்லும் செயல் பிற தீய வினைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்கிறார். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரை உண்ணும் கூற்று. ஒருவன் துன்மரணமும் அகால மரணமும் அடைகின்றான் என்றால் அது அவனுடைய ஊழ்வினை. அப்படி அடையாமல் தடுத்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் கொல்லாமையை பின்பற்றி ஆக வேண்டும், உயிர் கொல்லாமையை பின்பற்றி ஆக வேண்டும். அதுதான் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரை உண்ணும் கூற்று. அடுத்த குறளில் உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லா தீ வாழ்க்கையவர். இந்த குறளுக்கான பொருள் என்னவென்றால், நோய் நிறைந்த உடலும் வறுமையான வாழ்க்கையை வாழ்பவர்களெல்லாம் முன்பு பல பிறவிகளில் உயிர்களை உடம்பில் இருந்து நீக்கிய பாவிகள் என்பதுதான் இதற்கான பொருள். தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரத்தில் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கிறார். ஒருவன் பெருமையாக வாழ்வதும் ஒருவன் சிறுமையாக வாழ்வதும் அவன் செய்த கர்மாதான் காரணம் என்கிறார். நான் இப்படியெல்லாம் பேசுவதை பார்த்து யாருக்காவது என் மீது கோபமும் எரிச்சலும் வந்தால் உங்களுக்கு முதலில் அந்த கோபமும் எரிச்சலும் வள்ளுவர் மீதும் வள்ளலார் மீது தான் வர வேண்டும். இதை எழுதியவர்களே இவர்கள்தான். இதையும் தாண்டி இந்த உண்மைகளை உங்கள் மனம் ஏற்க மறுத்தால் உங்கள் பிள்ளைகள் படிக்கும் பள்ளி பாட புத்தகத்தில் திருக்குறளையும் திருவருட்பாவையும் படிப்பதை தடை செய்யுங்கள். இன்றைய கால அறிவியலோடு வாழும் பகுத்தறிவாதிகள் வள்ளலார் ஏதோ பொழுதுபோக்கிற்காகவும் கற்பனைக்காகவும் எழுதியிருப்பார் என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது. அறிவியலாலும் விஞ்ஞானத்தாலும் இன்னும் 500 பில்லியன் ஆண்டுகள் ஆனாலும் சொல்ல முடியாத மிகப்பெரிய உண்மைகளையெல்லாம் பெருமானார் 150 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். நாசாவின் விஞ்ஞானிகள் இப்போதுதான் சூரியனிலும் சூரிய கதிர்களிலும் பொன் இருப்பதை ஆய்வு செய்து ஏற்றுள்ளார்கள். ஆனால் 150 ஆண்டுகளுக்கு முன்பே ஏமம் கனகம் என்பது சூரியனை குறிக்கின்றது, சூரியனிடத்தில் பொன் இருக்கின்றது என்றது வள்ளலார்தான். மேலும் இந்திய விஞ்ஞானிகள் தற்போதுதான் நிலவில் வெள்ளி தாதுக்கள் அதிகமாக இருக்கிறது என்றனர். ஆனால் பெருமானார் சசியின் இடத்தில் ரஜிதம் இருக்கிறது என்றார் 150 ஆண்டுகளுக்கு முன்பே. சசி என்றால் நிலவு, ரஜிதம் என்றால் வெள்ளி. போதிய அறிவியல் இங்கு ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் மோனாக்சைடு, நைட்ரேட் ஆக்சைடு, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டன், செனான், ரேடான், கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, அமோனியா, குளோரின், ஹைட்ரஜன் சயனைடு, ஹைட்ரஜன் சல்பைடு, பாஸ்டின், கடுகு வாயு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு,
ஓசோன், புளோரினேட் வாயுக்கள், மந்த வாயுக்கள், எரிபொருள் வாயுக்கள், குளிர்பதன வாயுக்கள், மயக்க வாயுக்கள் என பல வகை வாயுக்களை கண்டுபிடித்துள்ளது. காலம் செல்ல செல்ல இன்னும் பல வகையான வாயுக்களை கண்டுபிடிக்கலாம். வள்ளலார் சொல்கிறார், வாயுவின் பேதம் அனந்தம் என்கிறார். ஒருவாறு 64 கோடி வாயுவின் பேதம் என்று இங்கு இருக்கின்ற அனைத்து வாயுக்களையும் ஏற்கனவே எண்ணி முடித்து 64 கோடி வாயுவின் பேதம் என்றவர் வள்ளலார்தான். விஞ்ஞானம் 118 வகையான அணுக்களை கண்டறிந்து அங்கீகரித்து இருக்கிறது. ஆனால் வள்ளல் பெருமானார் 150 ஆண்டுகளுக்கு முன்பே அணுக்கள் அனந்த பேதம் என்கிறார். வாளணு, திரவ அணு, குருவணு, லகுவணு, அணு, பரமாணு, விபுவணு, காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு என சொல்லிக்கொண்டே போகிறார். அதுபோல் அணுக்கள் அனந்த வண்ண பேதமாய் இருக்கும் என்கிறார். சிற்றணு வடிவினராகிய ஆன்மாவாகிய நாம் எந்த வண்ணத்தில் இருக்கிறோம் என்று இந்த உலகிலேயே முதலில் கூறியவர் வள்ளல் பெருமானார் மட்டுமே. சிற்றணு வடிவினராகிய நமது ஆன்மா 1/4 பங்கு பொன்மை 3/4 பங்கு வெண்மை நிறம் உடையது என்றவர் பெருமானார்தான். தந்தையின் சுக்கிலத்தில் இருந்தே ஆன்மா தாயின் ஸ்ரோனிதத்திற்கு செல்லும். ஆனால் தந்தையின் சுக்கிலத்தில் ஆன்மா எத்தனை நாள், எத்தனை மணி, எத்தனை நிமிடம், எத்தனை வினாடி வரை இருக்கும் என்று எந்த விஞ்ஞானமும் எந்த அறிவியலும் இதுவரை சொல்லவில்லை. ஆனால் பெருமானார் சொல்கிறார், எல்லாமாகிய இயற்கை இன்பக் கடவுளே, தந்தை என்பவனது சுக்கிலப்பையின் கண் யான் வந்தமைந்த கணப்போது தொடங்கி தாய் என்பவளது சோனிதப்பையின் கண் சென்றடைந்த கணப்போதற்கு முன் கணப்போதும் வரியமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட 1,09,16,16,000 கணப்போதும் பரியந்தம் என்கிறார். பெருமானார் தெளிவாக சொல்லிவிட்டார், எனது அறிவு அண்டாங்களையும் கடந்து விளங்குகிறது என்கிறார். பெருமானார் ஒரு பாடலில் சொல்கிறார், அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன், அங்க கனிபோல் அவற்றில் உள்ள செய்தியை பிண்ட கோடி முழுவதும் காண பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் இப்பிறவி தன்னையே என்கிறார். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெரும் கருணையால் இவ்வளவு உண்மைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். இத்துடன் மறுபிறவிக்கும் கர்மா என்ற சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நாம் அனைவரும் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் போதிக்கும் போது புரியாத விஷயங்கள் பாதிக்கும் போதுதான் புரியும் சொல்லிவிட்டேன். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.